தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படி, வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 69ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆழமான ஜலத்தில் நான் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நான் அமிழ்ந்து போயிருக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் நீ அமிழ்ந்து போயிருக்கிறாயா? அமிழ்ந்து போனதான உங்கள் வாழ்க்கையில் என்னால் நிற்க முடியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையோடு கூட இருக்கிறீர்களா? கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அங்கே கடலில் குளித்து கொண்டிருந்ததான கல்லூரி மாணவர்கள், அவர்களை கரையில் இருந்தவர்களை அலை உள்ளே இழுத்து கொண்டது. இழுத்து கொண்டதான அலை அவர்களை ஆழ்த்த ஆரம்பித்தது. அது உள்ளே கொண்டு போய் அவர்களுக்குள்ளே அந்த தண்ணீர்கள் பெருகி 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 நிற்க நிலை இல்லாமல், அந்த வார்த்தையை நன்றாய் கவனிக்கணும், நிற்க நிலை இல்லை, அவர்களை அந்த தண்ணீர் ஆழ்த்தி கொண்டு போயிற்று. வெள்ளங்கள் மேலே புரண்டு போயிற்று. பின்பு 2 மாணவர்களும் மரித்து போனார்கள். உடனே கிடைக்கல. மீனவர்கள், அங்கிருந்ததான ரோந்து படையினர் எல்லோரும் தேடி 2 நாட்களுக்கு பின்பாக அந்த சரீரத்தை கண்டுபிடித்தார்கள். தேவப்பிள்ளையே, வெள்ளங்கள் இழுத்து செல்லும் பொழுது அது நம்மேல் புரளுகிறது. புரளுகிறதான வெள்ளம் உள்ளே ஆழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆழ்த்தி கடந்து செல்லும் பொழுது நிற்க நிலையில்லாத ஒரு சூழ்நிலை. கிரிப்பு கிடைக்காதுங்க. உங்களால் ஊன்றி நிற்க முடியாது. இந்த நீச்சல் குளங்கள்லாம் குளிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிந்திருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிட்டோன்னா நம்முடைய கால் ஒரு இடத்துல ஊன்றி நிற்க முடியாது. நிற்க நிலையில்லாத சூழ்நிலைகள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிற்க நிலையில்லாதபடிக்கு உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு, ஐயோ என் வாழ்க்கையில் வெள்ளங்கள் பெருகிற்று, பிரச்சனைகள் பெருகிற்று, என்னாலே இந்த பிரச்சனையில் நின்று ஓட முடியவில்லை, நான் ஆழ்த்தப்பட்டிருக்கிறேன், என்னை வெள்ளங்கள் இழுத்து செல்லுகிறது, நான் நிற்பதற்குரியதான ஒரு 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 உறுதி அல்லது ஒரு கிரிப் எனக்கு கிடைக்காம நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிறீர்களா? திகைத்து கொண்டு இருக்கிறீரா? தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். காற்றையும் கடலையும் புரண்டு வருகிறதான தண்ணீரையும் அமர்த்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். சகலவற்றையும் அடக்கி அமர்த்தி, வேதம் சொல்லுகிறது, இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று சொல்லி அதற்கு கட்டளை இடுகிறதான ஒரு தேவன், அதன் மேல் அதிகாரங்களை உடையதான தேவன், இதற்கு மிஞ்சி வராதே என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்தி அந்த இடத்துல வழி நடத்துகிற ஒரு கர்த்தர். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் நிற்க நிலையில்லாதபடிக்கு நிற்கிறீங்க. தேவனாகிய கர்த்தர் கரத்தை நீட்டி பேதுருவினுடைய வாழ்க்கையில் அந்த கடலின் மேல் அவன் நடக்க பிரயாசப்பட்ட பொழுது ஆண்டவர் நீ நடந்து வா என்று சொல்லுகிறார். கர்த்தரை பார்த்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, நடந்துட்டான். கொஞ்சம் கடலை பார்த்துட்ட உடனே, அலைகளை பார்த்துட்ட உடனே, காற்றை பார்த்துட்ட உடனே அசைவு உண்டாயிற்று. அங்கே நடந்தவன் உள்ளே அமிழ்த்தப்படுகிறான். வெள்ளங்கள் அவன் மேல் புரளுகிறதை பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தரோ
ஆண்டவராகிய இயேசுவோ தம்முடைய கரத்தை நீட்டி அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி அவனுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் தூக்கி விட்டார். இன்னைக்கு ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. எவ்வளோ தண்ணி வந்தாலும் சரி, நிற்க நிலை இல்லாமல் போனாலும் சரி. ஆனால் தேவனை பார்க்குறத விட்டுட்டு பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அமிழ்ந்து போயிடுவீங்க. உங்கள் பிரச்சனைகள் உங்களை புரண்டிடும், உங்கள் பிரச்சனைகள் உங்களை அமிழ்த்திடும். வேண்டாம், ஆண்டவரை பார்த்துட்டே ஓடுங்க. ஆண்டவரை பார்த்து ஓடுகிறதான உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்பார். ஒரு வேளை பிரச்சனையின் மத்தியில் உள்ள ஓடினாலோ, அமிழ்த்தப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலோ கர்த்தர் கைவிடுகிறதில்லை. எப்படி பேதுருவை கரம் பிடித்து தூக்கி விட்டாரோ, உங்களையும் கரம் பிடித்து தூக்கிவிட அவர் போதுமானவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். வெள்ளங்கள் எங்கள் ஆத்துமா மேல் புரண்டு போயிருக்கிறது. நிற்க நிலை இல்லை, நிற்க சூழ்நிலைகள் அற்ற ஒரு நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் வருந்தி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அமிழ்த்தப்பட்ட ஆண்டவரே, இந்த இடத்துல நிற்க நிலை இல்லாதிருக்கிற சூழ்நிலைகளிலே தம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி விடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த பிள்ளையே, பிரச்சனைகளின் நிமித்தமாய், பாடங்களின் நிமித்தமாய் இன்றைக்கு உடைந்து துக்கத்தோடு உள்ள அமிழ்த்தப்பட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். உங்களை கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். நிற்க நிலையில்லாத உங்கள் வாழ்க்கையில் உங்களை நிற்க பண்ணுகிறார். God bless you. God bless you. God bless you.